இன்று நீங்கள் தனியாக இருப்பது போல உணர்கிறீர்களா? ஜெபித்தும் பதில் இல்லையா? அழுதும் ஆறுதல் கூற ஆட்கள் இல்லையா? தேவன் என்னை மறந்துவிட்டாரோ என்று நினைக்கிறீங்களா? ஒரு நிமிடம். தேவன் உங்களை விட்டு விலகிவிட்டார் என்று நீங்கள் நினைப்பது உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில் அவர் உங்களோடு இருப்பதற்கான 5 அடையாளங்களை வேதாகமத்திலிருந்து இன்று பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? முதலாவது பாயிண்ட், நீங்கள் இன்னும் தேவனை தேடுறீங்களா? எரேமியா 29:13, நீங்கள் என்னை முழு இருதயத்தோடும் தேடும்போது என்னை கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உண்மையாகவே உங்களை விட்டு போயிருந்தால் அவரை தேடும் தாகமே உங்களுக்குள் இருக்காது. ஹல்லேலூயா. இன்று கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்காது. வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட உங்களுக்கு தோன்றி இருக்காது. அதுவே தேவன் இன்னும் உங்கள் இருதயத்தில் செயல்படுகிறார் என்பதற்கான ஒரு அடையாளம். சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை தேடுகிறார் என்றால் அதற்கு முன்பே தேவன் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாயிண்ட், தேவன் உங்களை திருத்துகிறார். பார்க்கலாமா? எபிரேயர் 12:6, கர்த்தர் தாம் நேசிக்கிறவனை சிட்சிக்கிறார். எப்படிங்க? நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார். சில பிரச்சனைகள் தண்டனைகள் அல்ல, அது உன்னுடைய வாழ்க்கைக்கான திருத்தம். ஒரு தந்தை தன் மகனை நேசிப்பதால் திருத்துவது போல அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தேவனும் உங்களை நேசிப்பதால் சில காரியங்களை அனுமதிக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. திருத்தம் இருக்கிறது என்றால் உறவும் இன்னும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அப்பா கூட தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது பாயிண்ட், கதவுகள் மூடப்பட்டாலும் தேவன் உங்களை காக்கிறார். பார்க்கலாமா? நீதிமொழிகள் 3:5-6, சில நேரங்களில் நாம் கேட்ட வேலை கிடைக்காது. சில உறவுகள் உடைந்துவிடும். சில திட்டங்கள் கூட தோல்வி அடையலாம். அப்பொழுது தேவன் என்னை விட்டு விலகிவிட்டார் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவன் உங்களுக்காக மூடிய கதவு நாளை உன்னை காப்பாற்றிய கதவாக இருக்கலாம். ஹல்லேலூயா. தேவன் மூடும் கதவுகளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:5 இப்படியாய் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம அவரை வழிகளை எல்லாம் நடத்தும் போது நம்முடைய பாதைகள் செவ்வையாகும். எந்த பிரச்சனைகள், எந்த வியாதிகள், எந்த போராட்டங்கள் இருந்தாலும் மாறும். ஹல்லேலூயா. நான்காவது பாயிண்ட், சோதனைகளில் கூட நீங்கள் முழுமையாக விழவில்லை. சங்கீதம் 37:24 பார்க்கலாமா? அவன் விழுந்தாலும் முற்றிலும் விழுந்து போக மாட்டான். ஹல்லேலூயா. நீங்கள் பல கஷ்டங்களை உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கலாம். ஆனாலும் இன்னும் நிற்கிறீங்க, இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க, இன்னும் போராடி கொண்டு இருக்கிறீங்க. அதற்கு பின்னால் தேவனுடைய கை இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உடையாமல் இருப்பது தேவன் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கான பெரிய சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க. ஐந்தாவது பாயிண்ட், உன்னிடம் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்க்கலாமா? ரோமர் 15:13, எல்லாம் முடிந்துவிட்டது போல இருந்தாலும் என் உள்ளத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை இன்னும் இருக்கிறது. ஒரு நாள் எல்லாம் சரியாகும் என்ற எண்ணம் இருக்கிறது. அந்த நம்பிக்கையே தேவன்தான் உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை இன்னும் உயிரோடு இருந்தால் தேவனும் இன்னும் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மகனே, மகளே, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத.
தேவன் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் கண்ணீரை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் போராட்டத்தை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பதில் தாமதமாகலாம், ஆனால் தேவன் தாமதிக்கவில்லை. மகனே மகளே, அவர் இன்னும் உங்களோடு இருக்கிறார். ஆகையால் கைவிடப்படுவதில்லை. ஜெபத்தை நிறுத்தாதீங்க. தேவனை நம்புவதை விட்டு விடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறேன். அவர்கள் இன்று தனிமையில் இருந்தால் உம்முடைய சமாதானத்தால் நிரப்பும். அவர்கள் கண்ணீர் சிந்தியிருந்தால் அந்த கண்ணீரை துடைத்தருளும். அவர்கள் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லை என்றாலும் நம்பிக்கை இழக்காத கிருபையை கொடும். ஆண்டவரே, மூடிய கதவுகளை திறக்க வேண்டிய நேரம் வந்திருந்தால் திறந்தருளும். உடைந்த இருதயங்களை சுகப்படுத்தும். பலவீனமானவர்களுக்கு புதிய பலனை கொடுப்பீராக. சாத்தானின் எல்லா தாக்குதலையும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். இந்த வாரத்தில் ஒரு புதிய அதிசயத்தை, ஒரு புதிய சாட்சியையும், ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் காண செய்யும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீரே. தேவனே, உம்முடைய பிரசன்னத்தால் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அற்புதங்களை செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதீர்கள், சோர்ந்து போகாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ஆசீர்வாதத்துக்காக தயாராகிறீங்க. ஆமீன், ஆமீன்.